எதுவுமே தர வேண்டியதில்லை. மனுஷாவுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் யாரிடத்திலும் எதுவும் வாங்குவதே அவன் கொடுக்கிறான். என்ன வேண்டுமோ அதை கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சதகத்துல்லா கேட்டார், இந்த கார் உங்களுடையதானே என்றார். ஆம், என்னுடையதுதான். என்னுடைய காரில் என்னுடைய காசில் இங்கே பெட்ரோல் செலவு செய்து வருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதுவுமே எனக்கு தர வேண்டாம். ஆனால் ஒன்றை நான் கேட்பேன், நீங்கள் தருவீர்களா? ஆண்கள் சொல்லுங்கள், பெண்கள் அமைதியாக உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் சப்தமும் பிறர் கேட்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் நம்முடைய அற்புதமான மார்க்கம். உங்களுக்கு எப்படி பரிசுத்தமான பாதுகாக்கிறது யோசி. உங்கள் முடி, உங்கள் பேச்சு, உங்கள் நிறம், உங்கள் ஆடை, உங்கள் அசைவு அத்தனையும் பருதா. இதை பார்க்கக்கூடாது, இதை நீங்களும் பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு வாழ்க்கையை உலகம் இஸ்லாத்திற்கு முன்பு பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்திலேயே இஸ்லாம் பின்பற்றப்படுகின்ற நாடுகள் என்று கணக்கை ஒரு ஆராய்ச்சியாளர் எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பதிவுகளை பார்க்கின்றவர்கள் தான் பார்க்க வேண்டும். செய்திகளெல்லாம் எல்லோரும் தெரிய வேண்டும், உண்மையை தெரிய வேண்டும். அதன்படி செயல்படுகின்றவர்களாக நாம் முஸ்லிம் நாடுகள் எதுவுமே இல்லை. 500 நாடுகளுடைய பட்டியல் 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்துதான் கண்களில் கண்ணீர் நிறைய அழுது. ஒரு முஸ்லிம் நாடு கூட இல்லை. நான் யாரும் கூட சொல்லவில்லை. சவுதி என்று சொல்லுகின்ற உலகத்திலேயே இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு நடத்தப்படுகின்ற நாடு என்று சொல்லுகின்ற அந்த நாடு 131வது இடத்திலே இருக்கிறது. நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியவில்லை. ரொம்ப வேதனையான செய்தி. அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த அற்புதமான தீன் இந்த உலகத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஃபாஸ்ட் growth religion, ரொம்ப வேகமாக வளர்கின்ற மார்க்கம் இஸ்லாம். ஏன்? உங்களை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் சொல்லித்தராததை இந்த உலகத்திற்கு சொன்னதை மறைத்து வைத்திருந்தது இந்த உலகத்திற்கு தெரிந்துவிட்டது. இன்றைய சோசியல் மீடியா, இன்றைய டெவலப் டெக்னாலஜி இஸ்லாம் என்றால் என்னவென்று உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறதால் ஐரோப்பிய நாடுகள் தானாக முன்வந்து பை சாய்ஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பர்தாவோடு உள்ள பெண், பர்தா இல்லாத பெண் என்று இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். யாரையும் பார்க்க முடியாது. தொழுகின்ற முஸ்லிம், தொழுகை இல்லாத முஸ்லிம் பார்க்க முடியாது. தொப்பி அணிகின்ற முஸ்லிம், தொப்பி அணியாத முஸ்லிம் அங்கே இல்லை. அங்கே எல்லோரும் முஸ்லிம் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்களோ அந்த இலக்கணம் என்னவோ அங்கே அப்படியே இருக்கிறது. எனவேதான் இந்த உலகத்தில் ஐரோப்பிய நாடுகள் முன்னர் செல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நான் ஒரு முஸ்லிமாக வாழ்வேன். ஏற்றுக்கலாமா? சதம் சொல்லுங்க. குறிப்பாக என்னுடைய அருமையான பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு தேவை. நீங்கள் தான் இந்த நாட்டுடைய, இந்த ஊருடைய எதிர்காலத்தினுடைய நிர்வாகிகள். ரொம்ப அழகாக உங்களை எல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்தார்கள். இந்த பிள்ளைகள் பட்டம் வாங்குகிறார்களே, அவர்களுக்கு பாடத்திட்டமாக கொடுத்திருக்கின்ற அந்த புத்தகத்தை நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் படியுங்கள் என்று என்னுடைய அருமையான சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு மீண்டும் வெளிப்படுத்துகிறேன். இதை படியுங்கள், இதை எடுத்து பாருங்கள். எத்தனை அற்புதமான செய்திகள் உலகத்தில் எங்குமே கிடைக்காது. நீங்களெல்லாம் இப்போது இந்த என்னுடைய பிள்ளைகள் கலை திறந்துட்டாங்க. யார் சொல்லிக் கொடுத்தது? யாராவது ஊருக்கு பேங்க் சொன்னாங்களா? இப்படி ஒரு கூட்டம் கருத்து சொன்னார்களா? இல்லை. எதுக்கு சொன்னாங்கல்ல? ரொம்ப முனைப்போடு அவன் முயற்சி செய்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததிலிருந்து இந்த சமூகத்தை தூரப்படுத்திவிட்டால் தோற்கடிப்பது ரொம்ப லேஸ்.
செல்வராய் சொல்லிக் கொடுத்தது நம்மிடத்தில் இருந்தால் யாரும் தோற்கடிக்கவே முடியாது. அதற்கு நிறைய விளக்காங்க. நற்பணி மன்றம் பேர்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் இன்று நாம் இந்த வேதம் தோணும் வேதாணிகளே நாம் இப்படி அமர்ந்திருக்கிறோமே, அருமையான தாய்மார்களும் சகோதரிகளும் பிள்ளை செல்வங்களும் இருக்கிறார்களே, இதற்கு என்ன காரணம்? அந்த பதிலுடைய பொருட்கள் அது போருக்காக உள்ளதா? இப்பொழுது நாம் ஒரு போர்க்காலத்தில் இங்கு இருக்கிறோம் என்பதால் நான் சொல்கிறேன், இஸ்லாமிய போர்க்காலம் என்பதும் இஸ்லாமிய போர் நெருக்கடிகள் என்பதும் உலகத்தில் யாருக்குமே இன்னும் தெரியவில்லை. ஒரு அற்புதமான போர் நெருக்கடி இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அருமையான என்னுடைய இந்த போர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்று சொன்னார்கள், இப்பொழுது போர் துவங்க போகிறது. போர் தயாரிப்பு என்பது இல்லவே இல்லை. இஸ்லாத்தை அழிப்பதற்கு 13 வருஷங்கள் மக்காவிலே முயற்சி செய்தவர்கள் இப்பொழுது 14வது வருஷத்திலே அங்கே இருக்க முடியாது என்று மக்காவை தொடர்ந்து மனிதமானதற்கு வந்துவிட்டார்கள். எல்லாம் விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். வீட்டையும் விட்டு விட்டார்கள், சுற்றுச்சூழலை விட்டு விட்டார்கள். அதனால்தான் உங்களுக்கு தெரியும், ஒரு நபித்தோழரை பிடித்துக் கொண்டார்கள். அவர் சொன்னார், என்னையே பிடிக்கிறீர்கள், உங்களிடத்தில் நிறைய காசு இருக்கிறது, அதை எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். உங்களுக்கு அதனாலே வேண்டும், எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் புரிந்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் எடுத்துக் கொண்டார்கள். பொருளை கொடுத்து விட்டார்கள். ஒருவர் மனைவியோடு புறப்பட்டு வந்தால் அவரை பார்த்து சொன்னார்கள், என்ற பேர் எங்களுடைய ஊர் பெண், எங்களுடைய நாட்டு பெண், இவரை அழைத்துக் கொண்டு போக முடியாது என்று சிந்தித்துக் கொண்டார்கள். குழந்தையை பிடுங்கிக் கொண்டார்கள். எந்த ஊரிலே பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். 14வது வருடம் அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அது அபூ சுஃபியான் என்ற மிகப்பெரிய மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அவர் தலைமையிலே எல்லோரும் முயற்சி செய்து பணம் கொடுத்தார்கள். இந்த பணத்தில் கிடைக்கின்ற லாபத்தை கொண்டு இங்கிருந்து புறப்பட்டு போன மதீனாவில் இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏற்றுக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சில நபர்கள் எண்ணப்படக்கூடியவர்கள் தான் இப்பொழுது இருக்கிறார்கள். இவரையெல்லாம் அனுப்பி விடலாம் என்ற முடிவு கொண்டார். அதற்கு பெரும் பணம் செலவு தேவைப்படுவதால் அதை வியாபாரமாக ட்ரேடிங் செய்து சம்பாதித்து போர் நடத்த வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார். அருமையானவர்களே, நீண்ட வரலாறு, இதையெல்லாம் போக முடியாது. சுருக்கமாக நீங்கள் ஆளுநரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி வந்த உடனே நல்லா கவனிக்கணும் தான் பிள்ளைங்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் மனித சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர். இதுதான் ரஹ்மத்துல் அர்த்தம். அர்த்தம் என் சமூகம் சீரழிந்து போய்விடக்கூடாது. நீங்க தொப்பி கட்டினீங்களா, அன்னைக்கே சொல்லிட்டாங்க சொல்லுவாங்க, என் சமூகம் தொப்பியை கருத்து விடக்கூடாது, என் சமூகம் மொழியை இஷ்டத்துக்கு விடக்கூடாது, என் சமூகம் எதையும் படித்து வீணாகி போய்விடக்கூடாது. என்னுடைய சமூகம் எதை படிக்க வேண்டும், என் சமூகம் எதை பார்க்க வேண்டும், என் எதிர்காலத்தில் இளைய தலைமுறைகள் எப்படி மேம்படுத்தப்பட வேண்டும், இதையெல்லாம் சிந்திக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது நிர்பந்தமாக அபூ சுஃபியான் வருகின்ற வழியில் தடுத்து விட்டால் கொண்டு வருகின்ற பணத்தை கொண்டு போய் அவர் போர் நடத்தாமல் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதுதான் இஸ்லாமிய சித்தாந்தம். இங்கோடு நாம் எல்லோரும் துவா செய்வோமாக. 2 நாடுகளுக்கு மத்தியில் தீவிர போர் வந்திருக்கிறது. இதை 2 பேரும் விளங்கி நாம் இந்தியர்கள் அடிப்படையிலே இந்தியாவுடைய நடுவண் அரசு, ஒன்றிய அரசு எடுக்கின்ற எல்லா சட்டங்களுக்கும் நாம் கட்டுப்படுவோம். நாம் முஸ்லிம்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது வரலாறு அவர்கள் படித்து மறந்து தெரிவித்து சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு மனிதர் தன்னுடைய உடலை மனிதனை உண்டாக மாற்றிவிட்டால் எதிர்த்து வந்த நாட்டுடைய பீரங்கி வண்டி உள்ளே விளையாமல் ஆகும் என்று சொன்னால் அவர் உள்ளே சென்று விட்டார், செயலாகிவிட்டார். அவருக்கு
கார்கிலுடைய போர் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட குன்றை எதிரி நாட்டுக்காரர்கள் பிடித்துக் கொண்டார்கள், மேலே இருக்கிறார்கள். இங்கு வந்து ஒரு சுருக்கிய பட்டாலியனுடைய தலைவர்கள் மார்ஷல் அவரோடு செல்கின்றவர்கள் 33 வீரர்கள் முஸ்லிம் தாய்கள். மேலும் சத்தம் வருகிறது அல்லாஹ் அக்பர் என்று. இவரும் பதிலுக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், ஆம் कहाँ आ रहे हैं, किसको मारने के लिए आ रहे हैं? हम मुसलमान हैं, आप भी मुसलमान हैं, हम भाई भाई हैं, एक भाई दूसरे भाई को कैसे मार सकते हैं? இங்கே வருகிறீர்கள், நானும் நீங்கள் முஸ்லிம்கள் அல்லவா, எங்களையா நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? நீங்கள் வந்தால் தப்பிக்க முடியாது. உங்களுக்கு சரியான ஜாக்கெட் இல்லை, உங்களுக்கு வேக திறமை உள்ள துப்பாக்கிகள் இல்லை, எல்லாம் இந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் சொன்னார்கள், हम हिंदुस्तानी हैं, हिंदुस्तान हमारा है, तुम हमारे मुल्क में आए हैं, आपको जान से मारना हमारा फर्ज है. எங்களுடைய நாடு இந்தியா, நாங்கள் எங்களுடைய நாட்டிற்குள் நுழைந்திருக்கின்ற உங்களை கேள்விப்படுகின்ற பொழுது உங்களை சுற்றி சொல்லி எங்கள் நாட்டை பிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். கடும் குளிரிலே அணிந்து கொள்வதற்கு வயதான ஜாக்கெட் இல்லாவிட்டாலும், மிக திறன் கொண்ட துப்பாக்கிகள் இல்லாவிட்டாலும் எங்கள் வீடுகளுக்கு போனே தவிர உங்களுக்கு அறிவிக்க மாட்டோம் என்று அந்த 31 பேர் காட்டிலே செய்தார்கள். அதில் சுபேர் என்ற ஒரு வாய்ப்புடைய விளைவில் 27 புண்ணியங்கள் எடுத்து வரலாற்றை மறைத்து விட்டார்கள். இந்த சிந்தூர் என்று சொல்லுகின்ற இடத்திலே தாக்குதல் என்று சொல்கிறார்களே, அந்த தாக்குதலுக்கு கைவிடாத ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார். விமானம் பறந்ததே, அந்த பறந்த விமானத்திலே ஒரு காஷ்மீர் முஸ்லிம் என்பதை எழுதி இருக்கிறார். சொல்ல மாட்டார்கள் பெயரை. ஒன்றிய அரசு, நடுவண் அரசு நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக வீரமாக பேசிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர்களே, நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அவர்களே, இங்கெல்லாம் ஏன் இப்படி எங்கள் பெயரை மறைக்கிறீர்கள்? எங்கள் பெயரை மறைத்தாலும் நாங்கள் நாட்டிட்டோம். எங்கள் தாய்நாடு, இதற்கு நாங்கள் உயிர் கொடுத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விட்டிருக்கலாம். திரும்ப திரும்ப சென்ற டெல்லியில் இருக்கின்ற இந்தியா கேட்டை படித்து பாருங்கள். 63,000 பேர் எங்கள் முன்னோர்களின் பெயர் இருக்கிறது. இந்த நாட்டில் எங்கே மண்ணெடுத்தாலும் அந்த மண்ணை நுகர்ந்தால் எங்களுடைய ரத்த மாணவர்களுக்கு தெரியும், இந்த நாட்டிற்கு நாங்கள் உயிர் கொடுத்தோம். எங்கள் பொருள்களெல்லாம் அள்ளி கொடுத்தோம். எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வது என்று வெற்றி காசோலைகளை கொடுத்து முன்னோர்கள் நீங்கள் மறந்து விட்டிருக்கலாம், அல்லது மறைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கலாம். வரலாற்றில் எங்கிருந்தாலும் யாராவது திரு பாண்டே போன்றவர்கள் ஒரிசாவுடைய கவர்னராக வந்து வரலாற்றை படித்து சொன்னார்கள். அது மூலம் நல்லவர்கள் இருப்பார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் பாட புத்தகத்தில் இருந்து கூட எங்கள் முன்னோரின் பெயர்களை எல்லாம் எடுத்துவிடலாம். மனித ஒழுக்கங்களில் எடுக்க முடியாத எழுத்துக்களுக்கு சொந்தக்கார, வரலாறு பதிவுகளுக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எவ்வளவு நாள் நீங்கள் இருந்தாலும் ஆட்சியில் இருங்கள், ஆட்சி செய்யுங்கள். உங்கள் ஆட்சியை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் முஸ்லிம்கள், உங்களுக்கு துரோகம் நாங்கள் செய்ய மாட்டோம். எங்கும் காட்டிக் கொடுத்த பெயரில் எங்கள் பெயர் இருக்கிறார். நாட்டிற்கு முறைகளாக நடந்த எங்கும் எங்கள் பெயர் இருக்கிறார். தீவிரவாதிகள் நீங்கள் எங்கள் சித்தரிக்கிறார்கள். எங்களுக்கு மாற்று கருத்திலே எந்தாவது முஸ்லிம் கிடைத்தால் அவர் உண்மையில் தீவிரவாதியாக இருந்தால் எதை செய்தாலும் அதை நாங்கள் வரவேற்போம். அல்லது எங்களை கொண்டு செய்ய வேண்டும் நினைத்தால் அதுக்கு நாங்கள் தயாராகவும். இஸ்லாம் என்று சொன்னாலே அது சாந்தியும் சமாதானமும் சமத்துவம் தகுந்த ஒரு மார்க்கம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்களா? கும்பமேளாவிலே தண்ணீருக்கு கட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பவர்கள் நாங்கள். இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் தாக்கிவிட்டார்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு தெரியாது. உண்மையாக இருந்தால் நீங்கள் எதுனாலும் செய்யுங்கள், எந்த நாட்டை சார்ந்ததால் எதுனாலும் செய்யுங்கள், அதற்கு நாங்கள் உடன்படுவோம். ஆனால் அங்கேயும் எங்கள் முஸ்லிம் சகோதரர்கள், ஏன் முஸ்லிம் என்று நான் சொல்கிறேன், இந்தியாவில் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதை மறைக்க வேண்டாம். எப்படி பிற மதத்தை சார்ந்த இந்தியர்கள் இறந்தார்களோ அதை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற இந்தியாவில் இறந்து போயிருக்கிறார்கள்.
சமாளி செய்கின்ற தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற தீவிரவாதி என்று தெரிந்தவுடனே அவனை ஓடி போய் பிடித்து சண்டை பிடித்ததே அவன் சுற்றி செய்தானே அங்கே பார்த்தவர்கள் பரிசளித்துக் கொண்டிருக்கிறார்கள், பதிவுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, காஷ்மீர் முஸ்லிம்கள் தான் எங்களை பாதுகாத்தார்கள் சொல்லுகிறார்களே, மசீதுகளை கண்டு வைத்தார்கள் சொல்லுகிறார்களே, தங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போனார்கள் சொல்லுகிறார்களே, முசல்மான் की परिवार में हमने इबादत किया ஒரு இந்து சகோதரர்களை கொண்டு செய்கிறாரே. ஞானவர்களே, இதுதான் இஸ்லாம். நீங்கள் எத்தனை என்ன சொன்னாலும் இஸ்லாத்தின் உண்மை தன்மையை வெளியாக்க முடியாது என்பதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வேறு விதமாக பாரபட்சமாக மீடியாக்காரர்களே, ஊடகவாசிகளே, பத்திரிகையாளர்களே உண்மையை சொல்லுங்கள். ஏன் இந்த ரபேல் விமானத்தை இயக்கிய ஒரு காஷ்மீரி முஸ்லிமின் பெயரை சொல்வதற்கு சட்டப்படுத்துகிறீர்கள்? ஒரு பெண் பிடானியம் தலைமையிலே இந்த சிந்தியுடைய இந்த ஆபரேஷன் நடந்திருக்கிறதே, அதை ஏன் சொல்வதற்கிறீர்கள்? எங்கள் பிள்ளை, நாங்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளை செல்வனது சிங்கமாக இன்று இறங்கி இருக்கிறது. இந்த நாட்டுக்கும் நாட்டுடைய சட்டங்களுக்கும் விசுவாசமாக வாழ்கின்றதுனால் முஸ்லிம்கள் தலையாய கடமை என்பதை இங்கு மறுத்துவிட வேண்டாம். அருமையான இந்திய பெருமக்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்தியர்கள். நம்முடைய வளர்ந்து வருகின்ற இந்த நாட்டை எப்படியாவது சீர்திருத்தம் வைக்கிறார்கள். அதை விடமாட்டோம் என்று இந்த நேரத்தில் சத்திய பிரமாணத்தை நாம் எடுக்கிறோம். நாடு நம்முடைய நாடு, நம்முடைய தாய் நாடு. இதை பாதுகாப்பதில் முஸ்லிமாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தயாராக இருக்கிறோம் என்று இந்த முந்தைய அரசுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லுகிறோம். எங்களுக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக சொல்கிறேன், 129 போர்கள், 29